ஒரு வருஷம் முன்னாடி ஒரு பையன் என்கிட்ட வந்து சொன்னான், அண்ணா நான் 10 வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஆனா என் பேங்க் பேலன்ஸ் மட்டும் ஏன் ஏறாம இருக்குன்னு. அவன் ஒரு படிச்ச ஆள், வேலை பண்ற ஆள் அண்ட் நல்லா கஷ்டப்படுற ஆளும். ஆனா அவன் மணி மட்டும் நல்லா தூங்கிட்டே இருந்தது, வேலையே செய்யல. நான் அவன்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், நீ 24 hours கஷ்டப்பட்டு வேலை செய்யற, அது ஓகே, ஆனா நீ உன் மணிய வேலை செய்ய அலோவ் பண்ணியான்னு. அவன் ஷாக் ஆயிட்டான். பிகாஸ் அது வரைக்கும் அவன் மணிய சேஃப் டெபாசிட்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தான், அத ஒரு அசட்டா இல்ல. நம்ம பணம் பேங்க்ல இருந்தா நல்லா சேஃப்னு நினைச்சிட்டு வச்சிட்டு இருக்கோம். ஆனா ரியலா பேங்க்ஸ் என்ன பண்றாங்க, உங்க மணியை எடுத்து ப்ராஃபிட் பண்ணுவாங்க. சோ நீங்களும் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஒரே மிஸ்டேக் தான் பண்றோம். நம்ம பணத்தை லாக்கர்ல வச்சு லாக் பண்ணிடுவோம். ஆனா ரிச் பீப்புள் பண்ற மாதிரி மணியை வேலை செய்ய வைக்கணும்னு யோசிக்கவே மாட்டோம். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட 10 அசட்ஸ் பத்தி பேச போறேன். சோ டைம் கூட உங்க மணியும் க்ரோ ஆகும். ரிஸ்க் கம்மியா இருக்கிற அண்ட் உங்க ஃபியூச்சரையே கம்ப்ளீட்லி மாத்தக்கூடிய அசட்ஸ். சோ ஸ்டோரி முடியல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் உங்க ஸ்டோரியோட ஸ்டார்டிங். உங்க மணி உங்ககிட்ட தங்கலனாலோ இல்ல உங்ககிட்ட வேலை செய்யலனாலோ அதை நினைச்சு வரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொமெண்ட்ல இருந்து அது மாற போகுது. சோ ரெடியா இருங்க. லெட்ஸ் பிகின் த ஜர்னி டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். Asset number 1, ரியல் எஸ்டேட், த forever king. நிஜமான ஜாலி லேண்ட்ல தான் வரும், அதுவும் உங்களுக்காக அது வேலை செய்யும் போது. ரியல் எஸ்டேட்டை கிங் ஆஃப் அசட்ஸ்னு சொல்றதுக்கு ரீசன் உண்டு. லேண்ட் கிராஷ் ஆகாது, ஓடி போகாது, வர்த்லெஸும் ஆகாது. அண்ட் டைம் கூட கூட வேல்யூ மட்டும் பெருசாகிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க 10 to 15 lakhsக்கு ஒரு சின்ன பிளாட் வாங்குறீங்க. 5 to 10 yearsக்கு அப்புறமா அந்த இடம் ரோடாவும் ஆகலாம், இல்ல மாலா ஆகலாம், ஒரு பில்டர் ப்ராஜெக்டாவும் ஆகலாம். அண்ட் அந்த டைம்ல நீங்க ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டீங்க, பட் வேல்யூ மல்டிப்ளை ஆகிடும். இதுதான் ரியல் எஸ்டேட்டோட சைலண்ட் மேஜிக். ரியல் எஸ்டேட் ஃபாரெவர் கிங்கா இருக்க என்னெல்லாம் ரீசன்ஸ்னு சொல்றேன் கேளுங்க. பாயிண்ட் நம்பர் 1, வேல்யூ ஆல்வேஸ் கோஸ் அப். கோல்ட் டவுன் ஆகலாம், ஸ்டாக்ஸ் டவுன் ஆகலாம், பட் லேண்ட் ரேரா தான் டவுன் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, மந்த்லி இன்கம் ஃப்ரம் ரெண்ட். ஈவன் ஒரு ஸ்மால் ரூமா இருந்தாலும் உங்களுக்கு மந்த்லி இன்கம் வரும். பாயிண்ட் நம்பர் 3, லோ ரிஸ்க் பட் ஹை ஸ்டெபிலிட்டி, ஸ்லோ பட் சேஃப். அண்ட் ஃபைனலி பாயிண்ட் நம்பர் 4, ஃபேமிலி அசட். பல ஜெனரேஷன்ஸ்க்கு கண்டினியூஸா கான்ஸ்டன்டா சப்போர்ட் பண்ணக்கூடியது இந்த ரியல் எஸ்டேட். அசெட் நம்பர் 2, ஸ்கில்ஸ், உங்க பர்சனல் மணி மிஷின். உங்க ஸ்கில்ஸ் ரெசிஷன்ல கூட உங்க இன்கம் பூஸ்ட் பண்ணும். வேர்ல்ட்ல ஸ்ட்ராங்கஸ்ட் அசெட் எதுனா அது நீங்க தான். ஸ்கில்ஸை யாருமே பறிச்சுட்டு போக முடியாது. மார்க்கெட் கிராஷ் ஆகலாம், கம்பெனி க்ளோஸ் ஆகலாம், இல்ல தெஃப்ட் கூட நடக்கலாம், பட் உங்க ஸ்கில்ஸ் உங்க கூட தான் இருக்கும். ஸ்கில்ஸை ஏன் மணி மிஷின் சொல்றாங்க? பிகாஸ் ஸ்கில்ஸ் நெவர் ஸ்டார்ட் அட் ஜீரோ. எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட அப்கிரேட் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, ஸ்கில்ஸ் டைரக்டா இன்கம் இன்க்ரீஸ் பண்ணும். குளோபல் ரிப்போர்ட் சொல்லுது, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் 2x இருந்து 5x அளவுக்கு நார்மல் பீப்புளை விட அதிகமா ஏர்ன் பண்றாங்கன்னு. பாயிண்ட் நம்பர் 3, நீங்க ஸ்கில்டா இருந்தா கிரவுட்ல உங்களை தனியா காட்டும். பாயிண்ட் நம்பர் 4, 1 skill is equal to 1 income. அதே 2 skillsனா இட்ஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். எடிட்டிங் பிளஸ் AI, ரைட்டிங் பிளஸ் மார்க்கெட்டிங், கோடிங் பிளஸ் பிசினஸ், இந்த மாதிரி ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணா உங்க இன்கம் மல்டிப்ளை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டான ஸ்கில்லை லேர்ன் பண்ணா அது உங்களோட லைஃப் டைரக்ஷனையே மாத்திடும். அசெட் நம்பர் 3, கோல்ட், த சைலண்ட் ப்ரொடெக்டர். கோல்ட் நாய்ஸ் பண்ணாது, ஆனா ரைட் டைம்ல உங்களை சேவ் பண்ணிடும். கோல்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, கோல்ட் நெவர் கோஸ் டு ஜீரோ. ஸ்டாக்ஸ் கிராஷ் ஆகலாம், கிரிப்டோ ஜீரோ ஆகலாம், ஆனா கோல்ட் அகைன் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 2, 1000+ இயர்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் கோல்ட் மேல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கோல்டு ஒரு எம்பையர் மாதிரி, அது ஒரு கரன்சி மாதிரி. கோல்ட் வேல்யூ ஸ்டேபிளா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, குளோபல் டிமாண்ட் ஆல்வேஸ் ஹை. சோ கோல்டோட டிமாண்ட் எப்பவுமே குறையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எல்லாரும் கோல்டு கிட்ட ஓடுறாங்க. தட்ஸ் வை 2008 கிராஷ், லாக்டவுன் கிராஷ்க்கு அப்புறமும் கோல்டு பிரைஸ் அப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது கோல்ட எப்படி வாங்கினா சேஃப்னு. கோல்ட் பாண்ட்ஸ், டிஜிட்டல் கோல்ட், கோல்டு ETFs அண்ட் லாஸ்ட் ஆப்ஷனா தான் பிசிக்கல் காயின்ஸாவோ இல்ல ஜுவல்லரியாவோ வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கோல்டு ஒரு எமர்ஜென்சி ஷீல்டு மாதிரி. ஸ்லோவா மூவ் ஆகும், ஆனா ஃபால் ஆகவே விடாது ஃப்ரெண்ட்ஸ். அசெட் நம்பர் 4, ஸ்டாக்ஸ், த growth engine. ரியல் எஸ்டேட் கிங்னா ஸ்டாக்ஸ் ஃபாஸ்ட் growing prince. இப்போ நாம ஸ்டாக் மார்க்கெட்டை ஏன் பெஸ்ட் அசெட்னு பார்க்கலாம் வாங்க.
லாங் ரன்ல ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். 10 to 12% இயர்லி ஆவரேஜ். எஃப்டி கூட 5 to 6% ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். அண்ட் கோல்ட் ஜஸ்ட் 7 to 8% தான். பட் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் விட நல்ல ரிசல்ட்ஸை தரும். பாயிண்ட் நம்பர் 2, நீங்க ஷேர் ஹோல்டரா இருந்தா கம்பெனி க்ரோ ஆனா நீங்களும் க்ரோ ஆவீங்க. பாயிண்ட் நம்பர் 3, வெறும் 100 ரூபீஸ்ல கூட உங்களால இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 4, காம்பவுண்டிங் பவரை உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஜஸ்ட் 5,000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணா கூட அட் 12% ரிட்டர்ன்ல 30 இயர்ஸ்ல 1.7 crores உங்களால ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக்ஸ் ஒரு லாங் டர்ம் கேம். பேஷன்ஸ் வேணும், பட் பேனிக் வேண்டாம். இதுல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் பிகினர்ஸ்க்கான பெஸ்டான ஆப்ஷன். அசெட் நம்பர் 5, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லேசி இன்வெஸ்டர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுல எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்காக வேலை செய்யறாங்க. மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் பிகினர்ஸ்க்கு பெஸ்ட்னு பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, பிகாஸ் இங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் மேனேஜ் எவ்ரிதிங். பாயிண்ட் நம்பர் 2, எஸ்ஐபி ஸ்டார்ட்ஸ் அட் 500. பாயிண்ட் நம்பர் 3, லோ ரிஸ்க் டைவர்சிபிகேஷன். பாயிண்ட் நம்பர் 4, லாங் டர்ம் ரிட்டர்ன்ஸ் 12 to 15% இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். So mutual funds are always simple, steady and tension-free growth. Asset number 6, digital assets, modern power tools. Digital world la digital assets தான் new gold. For example, e-books, online courses, templates, digital tools, apps, YouTube channels, Instagram pages, blogs, stock photos, videos, music tracks னு எல்லாமே digital assets தான். இதுல எப்படி earn பண்ண முடியும்னு பார்க்கலாம் வாங்க. Point number 1, passive income. நீங்க தூங்கும் போது கூட சேல் நடக்கும். பாயிண்ட் நம்பர் 2, ஜீரோ பிசிக்கல் காஸ்ட். பாயிண்ட் நம்பர் 3, குளோபல் ஆடியன்ஸ். 2024ல டிஜிட்டல் கிரியேட்டர் மார்க்கெட் $2 billion பிளஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரிமெம்பர் ஒன் திங் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ஸ்கில் பிளஸ் ஒன் ஐடியா இஸ் ஈக்குவல் டு லைஃப் டைம் இன்கம். அசெட் நம்பர் 7, சைட் பிசினஸ், த ஃப்ரீடம் கிரியேட்டர். சைட் பிசினஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரா இன்கம் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரா சேஃப்டி. இந்த சைட் பிசினஸ் ஏன் பவர்ஃபுல்னு பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஜாப் லாஸ் ஆனா கூட நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. பாயிண்ட் நம்பர் 2, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ண முடியும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், எடிட்டிங், ஃப்ரீலான்சிங், கோச்சிங், ரீசெல்லிங்னு இந்த மாதிரி எல்லாம் தான். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, ஸ்மால் பிசினஸஸ் இந்தியால 80% பீப்புளுக்கு ஜாபை விட அதிக இன்கம் தருது. சைட் பிசினஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன்ஸ் which leads to freedom. Asset number 8, நெட்வொர்க், த இன்விசிபிள் மல்டிப்ளையர். உங்க கூட ரைட் பீப்புள் இருந்தா உங்க இன்கம் 10x grow பண்ண முடியும். Why network is so important பார்த்தோம்னா, பாயிண்ட் நம்பர் 1, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பீப்புள் கிட்ட இருந்து வரும். நம்பர் 2, உங்க சரௌண்டிங்க பொறுத்து தான் உங்க சக்சஸும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூ பிகம் த ஆவரேஜ் ஆஃப் 5 people அரவுண்ட் யூன்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. பாயிண்ட் நம்பர் 3, உங்களை சுத்தி நல்ல நெட்வொர்க் இருந்தா நீங்க எந்த ஸ்கில்லையும் ஃபாஸ்டா லேர்ன் பண்ண முடியும். நெட்வொர்க் இஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளையர். சோ நெட்வொர்க்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஆல்வேஸ் ரிட்டர்ன்ஸ் வரும். Asset number 9, health, the hidden asset which everyone ignores. Money earn பண்றது easy, but health build பண்றது தான் tough. Health ஏன் greatest assetனு பார்க்கலாம் வாங்க. Point number 1, உங்க எனர்ஜி தான் உங்க earning power. Point number 2, poor health இருந்தா huge expenses தான் வரும். World Health Organization WHO ஓட டேட்டா சொல்லுது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸோட சேவிங்ஸ்ல 50% ஹெல்த் இஷ்யூஸ்க்கு போகுதுன்னு. And point number 3, good health is equal to focus plus speed plus discipline. உங்க ஹெல்த் டைரக்டா உங்க இன்கம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். டெய்லி 30 minutes எக்ஸசைஸ் பண்ணா உங்க லைஃபோட லிவிங் இயர்ஸ் ஆட் ஆகிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் நல்லா இருந்தா உங்களால எவ்வளவு அசெட்ஸ் வேணும்னாலும் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்க போறது அசெட் நம்பர் 10, இ-காமர்ஸ் ஸ்டோர்ஸ். இந்த அசெட் உங்க வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இ-காமர்ஸ் தான் இப்ப ஈஸியா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அசெட். அண்ட் இது ஏன் பவர்ஃபுல்லான அசெட்னு பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, லோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ ஷாப், நோ ஸ்டாஃப்ஸ் ரிக்வயர்ட். பாயிண்ட் நம்பர் 2, ஃபாஸ்ட் ஸ்கேலபிலிட்டி. உங்க ஆடியன்ஸ் growth பொறுத்து ஈஸியா ஸ்கேல் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 3, மார்க்கெட் இஸ் ஹியூஜ். இந்தியாவோட இ-காமர்ஸ் மார்க்கெட் $200 billion மேல போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் பாயிண்ட் நம்பர் 4, செல் எனிவேர் இன் இந்தியா ஃப்ரம் ஹோம். நீங்க உங்க வீட்ல இருந்தே எங்க வேணும்னாலும் செல் பண்ண முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 அசெட்ஸும் உங்க லைஃபை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான டைரக்ஷன்ல கொண்டு போகும். இப்போ பெண்டிங்ல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அதுதான் உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃப்ரெண்ட்ஸ், இவ்ளோ நேரம் நீங்க கேட்டது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்ல, இது ஒரு இன்விடேஷன். உங்க வாசலுக்கே வந்து உங்க லைஃப் டைரக்ஷனையே மாத்த வர இன்விடேஷன்.
நாம எல்லாரும் கஷ்டப்படுறோம், வேலை செய்வோம், சேவ் பண்ணுவோம். ஆனா growthக்கு தேவையான அசெட்ஸ பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா ஃபியூச்சர்ல கூட நம்ம லைஃப் சேம் பிளேஸ்ல தான் இருக்கும். சோ இந்த 10 assets, ரியல் எஸ்டேட், ஸ்கில்ஸ், கோல்ட், ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், டிஜிட்டல் அசெட்ஸ், சைட் பிசினஸஸ், நெட்வொர்க், ஹெல்த், இ-காமர்ஸ்னு இது ரொம்ப பெரிய லிஸ்ட் மாதிரி தெரியும். ஆனா ட்ரூத் என்னன்னா இந்த 10லயும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தா உங்க லைஃபே கம்ப்ளீட்லி வேற ஒரு லெவலுக்கு போனாலும் போகும். சோ நல்ல வாழ்க்கைக்கு பிகஸ்ட் பேரியர் கேஷ் இல்ல, கிளாரிட்டி தான். இன்னைக்கு நீங்க ஒரு கிளாரிட்டி வாங்கிட்டீங்க. சோ இப்போ உங்க டர்ன். உங்க காசு ஜஸ்ட் உங்ககிட்ட தங்க போகுதா இல்ல உங்ககிட்ட வேலை செய்ய போகுதான்ற டிசிஷன் உங்களோடது. சோ இந்த வீடியோ முடியும் போது நான் இப்ப சொல்ல போற ரெண்டுல ஒரு ஆளா தான் நீங்க இருப்பீங்க. ஒரு டைப் நல்ல ஐடியா ப்ரோ, பட் நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்ற ஆள். இன்னொரு டைப் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ண போறேன், என் லைஃப் என் கையில இருக்கணும்னு சொல்ற ஆள். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூச்சர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அசெட்ஸை பில்ட் பண்ணுங்க, எக்ஸ்கியூசஸ் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி மந்த் உங்க salary வெறும் நம்பர்ஸா பேங்க்ல உட்காந்துட்டு இருக்கா அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு மந்த் பாதிக்கு மேல பேங்க் அக்கௌண்ட பார்த்தா ஷாக்கிங்கா இருக்கா? நம்மெல்லாம் என்னைக்குமே வெல்த் கிரியேட் பண்ண முடியாதுன்னு உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? அண்ட் நம்மள நிறைய பேர் மணியை சேவ் பண்ண இன்னும் பேங்க் தான் சேஃப் ஸ்பாட்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் FDs, RDs மாதிரி சேவிங் ஸ்கீம்ஸ்ல மணியை வச்சுட்டு சேஃப் தானு சந்தோஷமா இருப்போம். ஆனா ஒன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்தியாவோட ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் ரேஞ்ச் 6 to 7% ஃப்ரெண்ட்ஸ். பட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அதை விட ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட மீனிங் என்னன்னா, பேங்க் உங்களுக்கு 4 rupees கொடுக்குறோம்னு சொல்லும், ஆனா நீங்க வாங்குற ஐட்டம் வேல்யூ 8 rupees ஆகிடும். ஸோ இப்போ சொல்லுங்க, உங்க மணி க்ரோ ஆச்சா இல்ல வேல்யூ குறைஞ்சிடுச்சான்னு? இந்த மாதிரியே ருப்பி வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு அண்ட் டாலர் வேல்யூ மேல போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஈவன் எக்ஸ்போர்ட் கூட்ஸ் ரேட் கூட டெய்லி மேல போகுது அண்ட் இதனால சஃபர் ஆகுறது யாருன்னா ரெகுலர் பீப்புள் தான். கவர்மெண்ட்டோ பேங்கோ இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா ரிகவரி பர்டன் மட்டும் எல்லாமே காமன் மேன் மேல தான் வரும். நீங்க டெய்லி வேலை பண்ணி சேலரி வாங்குறீங்க, ஆனா அந்த மணி எங்க போகுதுன்னு தெரியல. நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஆனா டாக்ஸஸும் இன்ஃபிளேஷனும் ரெண்டும் சேர்ந்தா அப்புறம் மந்த் எண்ட்ல வாலெட் எம்டி தான். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காம்படிஷனான வேர்ல்ட்ல ஒரு ஜாபை மட்டுமே டிபெண்ட் பண்ண கூடாதுன்னு. மல்டிபிள் அசெட்ஸ், மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் இருந்தாதான் லாங் டேர்ம்க்கு ஸ்டேபிள் மணி வரும் அண்ட் நீங்க ஒர்க் பண்ணலனாலும் அந்த மணி உங்களுக்கு வரும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் 8 அசெட்ஸ் பத்தி. சோ இதை ஆக்டிவேட் பண்ணினா உங்க லைஃப் ஃபுல்லா பாசிவ் இன்கம் ஃப்ளோ ஆகும். அசெட் 1, ஸ்மார்ட் ரியல் எஸ்டேட் டீல்ஸ். ராபர்ட் கியோசகி, அதாவது ரிச் டாட் புவர் டாடோட ஆத்தர் அண்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் ரியல் எஸ்டேட் கிங், அவர் சொல்றாரு நீங்க பாசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. அவரோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட அதே மாதிரி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்மால் ப்ராப்பர்ட்டியை மார்க்கெட் வேல்யூக்கு கீழே வாங்கி கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி ப்ராஃபிட்ல செல் பண்ணாரு. சிம்பிள் பட் ஸ்மார்ட் மூவ் அண்ட் இதை ஃபாலோ பண்ணி தான் அவர் மில்லியனரா ஆனாரு. இன்னைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பர் பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகுது. இந்தியன் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வேல்யூ இப்போவே $350 billion, 2030க்குள்ள $1 trillion ஆகும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அண்ட் ஹவுசிங் செக்டர் பாத்தீங்கன்னா இப்போவே நம்ம ஜிடிபில 13% கான்ட்ரிபியூட் பண்ணுது அண்ட் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல 18.7% growth இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இது ஜஸ்ட் செங்கல் சிமெண்ட் மட்டும் இல்லங்க, ஃபியூச்சர் கோல்ட் மாதிரி இருக்க அசெட். ஸ்மார்ட்டான ரியல் எஸ்டேட் டீல்னா அது ஜஸ்ட் சீப் ப்ராப்பர்ட்டியை வாங்குறது இல்ல, பட் ரைட் டைம்ல ரைட் பிளேஸ்ல ரைட் பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரீ லான்ச் ப்ராப்பர்ட்டி, பில்டர் இனிஷியலி பையர்ஸ்க்கு 10 to 15% டிஸ்கவுண்ட்ல கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க ஒரு பிளாட் ஜஸ்ட் 30 lakhsக்கு வாங்கி அதை 5 years ஹோல்ட் பண்ணினா அண்ட் மார்க்கெட் 15% CAGRல க்ரோ ஆனா அப்போ அது 60 lakhs வர போகும். அதோட ரெண்டுக்கு கொடுத்தா கூட 20,000ல இருந்து 25,000 per month வரும். தட் மீன்ஸ் 7 lakhs per year பாசிவ் இன்கம். இன்னும் ஸ்மார்ட்டா போனா கோ லிவிங் ஸ்பேஸ் மாதிரி ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலாம். இதுல ரெண்டல் ஈல்ட் 7 to 10% அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்க பட்ஜெட் டைட்டா இருந்தா கூட ரியல் எஸ்டேட்ல என்ட்ரி பண்ண டிஜிட்டல் ரியல் எஸ்டேட் ட்ரை பண்ணலாம். லைக் REITs மாதிரி, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இதுல ப்ராப்பர்ட்டி வாங்குறது மட்டும் இல்ல, பட் டிவிடெண்ட் ரிட்டர்னும் 6 to 7% வரும். அசெட் 2, வெக்கேஷன் ரெண்டல்ஸ். நீங்க ஒரு ஓல்ட் ஸ்கூட்டர் இல்ல ஒரு ஓல்டு கார் இல்லனா வேக்கண்டா இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே மணி மிஷினா மாத்தலாம். இப்பெல்லாம் பீப்புள் வெக்கேஷன் போறது ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை எக்ஸ்பீரியன்ஸாவும் பாக்குறாங்க. இதுதான் வெக்கேஷன் ரெண்டல். இந்த ட்ரெண்ட் இந்தியால இப்ப பூம் ஆகுது. Airbnb மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆல்ரெடி 1 lakh plus ஆக்டிவ் லிஸ்டிங்ஸ் இருக்கு. ஒரு ஆவரேஜான ஹோஸ்ட் கூட இயர்லி 5.5 lakhs earn பண்றாரு. சோ நீங்க ஒரு நல்ல ஹவுஸ குட் லொகேஷன்ல வச்சிருந்தா அதை ஹோட்டலா மாத்தவே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் போன் கொஞ்சம் செட்டப் பண்ணா போதும், மணி உங்க அக்கவுண்ட்க்கு ஃப்ளோ ஆகும். 2024ல இது 24,000 crores மார்க்கெட் சைஸா இருந்தது.
அண்ட் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல 1.3 lakh crores இது ரீச் பண்ணும். பிகாஸ் பீப்புள் நவ் ப்ரிஃபர் பிரைவசி, கம்ஃபர்ட் அண்ட் மோர் லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வைப். நீங்க வச்சிருக்க 2 BHK வேக்கண்ட் ஹவுஸ் ஒரு ஹனிமூன் ஸ்பாட்டாகவும் ஆகலாம், இல்ல ஒரு சோலோ டிராவலுக்கு எஸ்கேப் பிளேஸாகவும் ஆகலாம். ஸோ ஸ்மார்ட்டான பிரைசிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக மேனேஜ் பண்ணினா 3 to 4 lakhs இயர்லி ஏர்ன் பண்ண முடியும் வித் 50 to 60% ஆக்குபென்சி. ஜஸ்ட் ஹவுஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், காரும் ஸ்கூட்டரும் கூட ரெண்டல்ல கொடுத்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் மீன்ஸ் ஆக்டிவேட்டிங் யுவர் அசெட்ஸ், நாட் ஜஸ்ட் கிரியேட்டிங் தெம். Asset 3, ஆர்ட் அண்ட் கலெக்டிபிள்ஸ். ஒரு பெயிண்டிங் உங்களை மில்லியனர் ஆக்க முடியுமான்னு நினைச்சு பாருங்க. தாஹிப் மேத்தா ஆர்ட் ஆக்ஷன்ல 61 crores செல் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ட் ஒர்க்ஸ் இந்தியன் ஆர்ட் மார்க்கெட் ராக்கெட் மாதிரி growthல இருக்கு. ஷெஃப்ரான் ஆர்ட் ரிப்போர்ட் சொல்லுது, மாடர்ன் அண்ட் கண்டெம்பரரி இந்தியன் ஆர்ட்டோட ஆக்ஷன் டர்ன் ஓவர் 1000 crores கிராஸ் ஆகிடுச்சு. அண்ட் வித் growth rate 14 to 18% CAGR. இப்போலாம் ஆர்ட் ஜஸ்ட் டெக்கரேஷன் மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு சீரியஸான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஆகிடுச்சு. பீப்புள் ஜஸ்ட் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா ஆர்ட் அண்ட் கலெக்டிபிள்ஸ்ல வேற ஒரு வேர்ல்ட் ஓபன் ஆகுது. ஸோ இந்த விண்டேஜ் காயின்ஸ், ட்ரைபல் ஜுவல்லரி, லிமிடெட் எடிஷன் காமிக்ஸ் இதெல்லாம் லாங் டேர்ம்ல சூப்பர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆன்லைன் கேலரிஸ், இந்தியன் ஆர்ட் ஃபேர் மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் நியூ இன்வெஸ்டர்ஸை பிரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஆர்ட்டுக்கு ஒரு பியூட்டி இருக்கு, கேஷ் வேல்யூ கூட எமோஷனல் கனெக்ஷன்ஸும் இருக்கு. ஸோ நீங்க கிளாஸியாவும் ஃபேன்சியாவும் வெல்த் பில்ட் பண்ண விரும்பினா ஆர்ட்டை ட்ரை பண்ணுங்க. இது ஒரு ஸ்மால் பிசினஸ் ஐடியா பிளஸ் அசெட் பில்ட் காம்போ. இப்போ கஸ்டமைசேஷன் தான் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பீக்ல இருக்கு. கிளாத்ஸ், மக்ஸ், கிஃப்ட்ஸ்னு எல்லாத்துக்கும் பர்சனல் டச் வேணும்னு மக்கள் விரும்புறாங்க. உங்களுக்கு டிசைன் சென்ஸ் இருந்தா, பிரிண்டிங் ஸ்கில்ஸ் இருந்தா இதை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். நீங்க உங்க பேஷனை சைட்ல டிசைன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓபன் பண்ணி ஷோகேஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டிசைனுக்கு 500 to 1500 rupees சார்ஜ் பண்ணலாம். ஆர்டர்ஸ் வரும்போது மணியும் வரும். அண்ட் இப்பெல்லாம் ஈவன் க்ளோதிங் பிராண்ட்ஸ் கூட கஸ்டமைஸ்ட் ஐட்டம்ஸ் பக்கம் தான் மூவ் ஆகுது. ஸோ பிரிண்ட் அண்ட் செல் பண்றது ஃபியூச்சர்ல ஒரு பெரிய அசெட் ஆகும். நீங்க இதை ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணினா இது உங்களோட பிகெஸ்ட் இந்தியன் டிஜிட்டல் அசெட்டா ஆகும். Asset 5, ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் சொல்றேன் கேளுங்க. லைஃப் ஃபுல்லா சிங்கிள் இன்கம் சோர்ஸை ரிலை பண்ண முடியாது. ஸோ ஜாப் அண்ட் சேலரி பத்தி யோசிக்க வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் அல்டிமேட் கோல் ஆகும். ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ராகுல் 2015ல டெல்லியில இருந்து போபால் மூவ் ஆனா. இனிஷியலி ஃபேமிலி கூட இருந்த டைம்ல சேவ் பண்ணா. ஆனா செப்பரேட்டா இருந்தப்போ மணி குறைஞ்சிடுச்சு. அண்ட் அந்த டைம்ல தான் அவன் ஒன் திங் டிசைட் பண்ணா. எவ்ரி மந்த் 10,000 SIP ஸ்டார்ட் பண்ணா இன் இண்டெக்ஸ் ஃபண்ட். எவ்ரி மந்த் 10% இன்க்ரீஸ் பண்ணவும் டிசைட் பண்ணா. இதே மாதிரி ஸ்டெப் அப் SIP 10 இயர்ஸ்ல பண்ணா. இதுல இருந்து அவன் 32.69 lakhs வரை வெல்த் கிரியேட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ். 20 இயர்ஸ் கண்டினியூஸா பில் பண்ணினா. அண்ட் அதுல இருந்து அவன் பில் பண்ண அமௌண்ட் 1.86 crores ஆகும். இது ஒரு மிடில் கிளாஸ் ஆளுக்கு ட்ரீம் மாதிரி தான், ஆனா வெரி அச்சீவபிள். ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணினா நீங்க இன்டைரக்டா இந்தியன் டாப் கம்பெனிஸ்ல மணி போடுறீங்க. ஸோ அந்த கம்பெனி க்ரோ ஆனா உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா growth வரும். எஃபர்ட் எதுவும் இல்லை, பட் வெல்த் க்ரோ ஆகும். Asset 6, டிஜிட்டல் அசெட்ஸ். இப்போ டிஜிட்டல் லேண்ட் தான் புது கோல்டு. நேஹா சர்மா ஜெய்ப்பூர்ல ஒரு மேக்ஸ் டீச்சர். அவங்க கிளாஸ் ரூம் லெசன்ஸை ஆன்லைன்ல மாத்தினாங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜஸ்ட் 5,000 அண்ட் ஒரு ஸ்மால் ஸ்டுடியோ செட்டப்பை வச்சு 10 மாடியூல்ஸ் ரெக்கார்ட் பண்ணி யூடெமில அப்லோட் பண்ணினாங்க. கோர்ஸ் ரன் 2000. ஃபர்ஸ்ட் 6 monthsலயே 700 என்ரோல்மெண்ட்ஸ் அண்ட் ரெவென்யூ 14 lakhs. பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் போக 8.5 lakhs டைரக்டா நேஹாவோட அக்கௌண்ட்டுக்கு வந்தது. அண்ட் இப்போ அவங்க கோர்ஸ் எவ்ரி குவார்ட்டருக்கு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுது. 2024ல இந்தியாவோட லேர்னிங் மார்க்கெட் $8.2 billion ஆச்சு. அண்ட் 2033க்குள்ள $22.6 billion ஆகும். நீங்க நல்லாவே நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இப்பெல்லாம் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் டெய்லி புதுசா வராங்க. கோர்சஸ், இ-புக்ஸ், NFTs இது எல்லாமே நியூ டிஜிட்டல் அசெட்ஸ் தான். நீங்க ஹார்ட் ஒர்க் ஒரு தடவை பண்ணி வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் லாங்குக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணும். Asset 7, பேட்டன்ட்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ். விகாஸ் அண்ட் கௌதம் பெங்களூர்ல பாஸ் அண்ட் ஒயிட் வாட்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களோட கோல் வேஸ்ட் வாட்டரை ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ற டெக்னாலஜியை கிரியேட் பண்றது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 11 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பேட்டன்ட் பண்ணி பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ்ல டெய்லி 60,000 liters வாட்டர் ரீயூஸ் பண்ற லெவலை அச்சீவ் பண்ணி சக்சஸ் ஆனாங்க. இப்போ 1 million liters ஆஃப் வாட்டர் ரீசைக்கிள் பண்றாங்க. 35 million ஃபண்டிங் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுது இனோவேஷன் இட் செல்ஃப் ஒரு லைஃப் டைம் அசெட்னு. பேட்டன்ட் கொடுக்குற பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 years எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ். அதர்ஸ் உங்க ஐடியாவை யூஸ் பண்ண பெர்மிஷன் வேணும் அண்ட் லைசன்சிங் மூலமா இன்கமும் வரும்.
அண்ட் ட்ரேட்மார்க்னு பார்த்தா பிராண்ட் நேம், லோகோ, டேக்லைனுக்கு ஐடென்டிட்டியை கொடுக்கும். 2023ல இந்தியாவில் 4.8 lakhs plus ட்ரேட்மார்க் அப்ளிகேஷன்ஸ் ஃபைல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு கிரியேட்டிவான ஐடியா இருந்தால் அதை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக மாற்றிடுங்க. Asset 8 God's money, gold and silver. ராபர்ட் கியோசகி சொல்றாரு, கரன்சி நோட்ஸ் எல்லாம் பேப்பர் மட்டும்தான். கவர்மெண்ட் நினைச்சா அதோட வேல்யூ 0 ஆகிடும். ஆனா கோல்ட், சில்வர் மாதிரி மெட்டல்ஸ் தான் ரியல் காட்ஸ் மணி. 2008 எக்கனாமிக் கிரைசிஸ் டைம்ல கூட ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, ரியல் எஸ்டேட் ரேட் குறைஞ்சது. ஆனா கோல்ட் பிரைஸ் மட்டும் ராக்கெட் மாதிரி போயிடுச்சு. ஸோ கோல்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸை இன்சூரன்ஸ் மாதிரி சேவ் பண்ணுது. அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ், வெட்டிங்ஸ், கிஃப்ட்ஸ்னு இந்தியாவில் கோல்டுக்கு தான் ஒரு டிவைன் பிலீஃப் இருக்கு. தங்கம் வாங்குறது செலவில்லை, தங்கம் சேஃப்டின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இன்ஃப்ளேஷன் டைம்ல ருபி வேல்யூ குறைஞ்சாலும் கோல்ட் வேல்யூ மேல போகும். இன்னும் ஒரு பியூட்டி என்னன்னா அது யூனிவர்சலி அக்செப்டட். அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் டாலர் அண்ட் ருபி எல்லாம் கூட அந்தந்த கரன்சி அந்தந்த கண்ட்ரிக்கு தான் லிமிட். ஆனா கோல்ட் எவ்ரிவேர் சேம் வேல்யூ தான். பிட்காயின் பத்தி பேசுறாங்க, ஆனா கோல்ட் தான் ஒரிஜினல் வெல்த் ஸ்டாண்டர்ட். அண்ட் நிஜமாவே ஒரு சேஃப் ஹேவன் அசெட்னா கோல்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி சேவ் பண்ணும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கம் டு தி கன்க்ளூஷன். இப்போ நீங்க பார்த்த மாதிரி ரியல் எஸ்டேட், வெக்கேஷன் ரெண்டல்ஸ், ஆர்ட், பிரிண்ட் ஆன் டிமாண்ட், ஸ்டாக்ஸ், டிஜிட்டல் அசெட்ஸ், பேட்டன்ஸ், கோல்டுன்னு இது எல்லாமே ஒரு ஸ்மார்ட்டான பர்சனை மில்லியனர் ஆக்கக்கூடிய 8 ரியல் அசெட்ஸ். ஜாப் பண்ணா போதும், ஆனா உங்க மணியை உங்களுக்காக ஒர்க் பண்ண வச்சாதான் உங்களால ரியல் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். So friends, don't just earn, build, create and multiply, because அதுதான் ஸ்மார்ட் மிடில் கிளாஸோட பாத் டு பில்லியனர் லைஃப். கேர்ஃபுல்லா பாருங்க. லூதியானால இருந்த அமித் கிஷோர் 14 crores கிட்ட ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டாரு. அவரை வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண சொல்லி ஸ்டாக் மார்க்கெட்ல crores earn பண்ண முடியும்னு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்து சீட் பண்ணிட்டாங்க. நவ் another ரிப்போர்ட் பாருங்க. பெங்களூர்ல இருந்த ஒரு கை பெட்டிங் ஆப்ல 15 crores லூஸ் பண்ணிட்டாரு. அவர் இந்த 15 crores லோனா தான் எடுத்திருந்தாரு. ஆனா லெண்டர்ஸ் மணியை திருப்பி கொடுக்க சொல்லி பிரஷர் போட்டதுனால அவரோட வைஃப் ஸ்ட்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிட்டாங்க. ஸ்கேம்ல வர மெத்தட்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஆனா ஒரு விஷயம் மட்டும் காமன், அது கிரீட். இங்க எல்லா ஸ்கேம்ஸுமே கிரீட்னால தான் நடக்குது. இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் வேர்ல்ட்ல குயிக்கா மணி ஏர்ன் பண்ணதான் எல்லாரும் ட்ரை பண்றாங்க. ரிச்சா ஓவர் நைட்ல ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் ஆர்டினரி பீப்புள் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு அவங்கள மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியை கூட கேவலமாக்குறாங்க. அண்ட் எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க கொஸ்டின் என்னன்னா, மிடில் கிளாஸ் பர்சன் ரிச் ஆகலாமா, இல்ல அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாவே மணிக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணுமா? அதுக்கான ஆன்சர் நோ, இல்ல. ஒரு விஷயம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அது ஆவரேஜ் பர்சனை கூட ரிச் ஆக்கும். அது என்னன்னா அசெட்ஸ். அசெட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த 21st centuryல ஆல்மோஸ்ட் 80% பீப்புளுக்கு தெரியறதே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் மணியை பேங்க்ல வச்சா அதோட பர்ச்சேசிங் பவர் தான் டிக்ரீஸ் ஆகுது. ஸ்டில் இந்தியால 4 பேர்ல 3 பேர் பேங்க்ல மணியை சேவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னா பேங்க்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் லைக் கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ்னு கொடுத்து அட்ராக்ட் பண்றாங்க. அதனாலதான் 80% பீப்புளுக்கு அவங்களோட பிக்கெஸ்ட் அசெட்னா பேங்க் அக்கௌண்ட்டும் கேஷும் தானே நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ராபர்ட் கியோசகி என்ன சொல்றாருன்னா, கேஷ் இஸ் ஜஸ்ட் லைக் எ டாய்லெட் பேப்பர், கேஷ் இஸ் ஜஸ்ட் அ மீடியம், அது ரியல் அசெட் இல்லைன்னு அவர் பிலீவ் பண்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொல்றது என்னன்னா, யாரு வேணாலும் அந்த 95% பாப்புலேஷன்ல இருந்து வெளியே வந்து ரிச் அண்ட் மில்லியனரா இருக்கிற அந்த டாப் 5க்குள்ள போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோல நான் உங்களுக்கு 6 அமேசிங்கான அசெட்ஸை சொல்ல போறேன். இந்த அசெட்ஸ் உங்களை ஓவர் நைட்ல ரிச் ஆக்காது, ஆனா செக்யூர் ஃபியூச்சர் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அசெட் நம்பர் 1, ரியல் எஸ்டேட் அண்ட் REITs. ராபர்ட் கியோசகி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அவர் 1500 ப்ராப்பர்ட்டிஸ் ஓன் பண்ணாருன்னு. அதோட மந்த்லி ரெண்டல் இன்கம் $20 million வரை வந்ததுன்னு சொல்றாரு. அண்ட் அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹவுஸை செல் பண்ணலான்னு பிளான் பண்ணாராம். அதோட வேல்யூவை 8 to 8.5 million rupeesனு ஃபிக்ஸ் பண்ணாரு அவரோட ஃப்ரெண்ட். அண்ட் அந்த ஹவுஸோட ரெண்ட் மட்டும் 22Kல இருந்து 25K வரை அவருக்கு வந்துட்டு இருந்ததான் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 years லேட்டர் அவர் நம்ம ராபர்ட்டை மீட் பண்ணப்போ ஹவுஸ் 11 million செல் ஆகிடுச்சுன்னு அவரோட ஃப்ரெண்ட் சொன்னாராம். அண்ட் அந்த டைம்ல அவரோட ஃப்ரெண்ட் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இதுதான் ப்ராப்பர்ட்டி, வேர்ல்டோட டிமாண்ட் குறைஞ்சாலும் ஆனா ப்ராப்பர்ட்டியோட டிமாண்ட் குறையவே குறையாதுன்னு சொன்னாராம் ஃப்ரெண்ட்ஸ். அபார்ட்மெண்ட்ஸோ இல்ல ஸ்போர்ட் காம்ப்ளெக்ஸோ இல்லைனா ஷாப்போ இல்லைனா ஆஃபீஸ் பில்டிங்கோ, இப்படி எது இருந்தாலும் 2 வேஸ்ல ரிட்டர்ன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் இஸ் கேபிட்டல் அப்ரிசியேஷன், லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரெண்டல் இன்கம், எவ்ரி இயர் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரலாம், ப்ரோ என்கிட்ட அந்த அளவுக்கு மணி இல்லைன்னு, அப்படி இருந்தா நான் ஏன் உங்க வீடியோவை பார்க்க போறேன்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட் தான். ஆனா சின்ஸ் நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க, அதனால நான் உங்களுக்கு ரைட் வேவை சொல்ல போறேன். ராபர்ட் கியோசகி அத OPM, அதர் பீப்புள்ஸ் மணின்னு சொல்றாரு.
மீனிங் நீங்க ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ண லோன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோன் அண்ட் ப்ராப்பர்ட்டி லோன் மாதிரி. ஆனா 2 திங் இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் மினிமம் 40 to 50% டவுன் பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. செகண்ட் ஒன் இஸ் லோன் பீரியடை ஷார்ட்டா வச்சுக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு லோன் வேணான்னு ஃபீல் பண்ணா நீங்க ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் REITs, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது ஒரு கம்பெனி மாதிரி இருக்கும். நீங்க 5000 rupeesல கூட இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த REIT கம்பெனிஸோட ரூல் என்னன்னா 90% ரெண்டல் இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் ஆர் இன்ட்ரெஸ்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சோ உங்க மணி ப்ராப்பர்ட்டில இன்டைரக்டா இன்வெஸ்ட் ஆகுது அண்ட் ரிட்டர்ன்ஸும் வருது. அசெட் நம்பர் 2, ஆன்லைன் அசெட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிற அசெட்னு பாத்தீங்கன்னா அது ஆன்லைன் அசெட்ஸ் தான். பாஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்தியா ஆன்லைன் அண்ட் இ-காமர்ஸ் செக்டர்ல ரொம்பவே ப்ரோக்ரஸ் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் கான்டென்ட், பிசினஸ், சர்வீஸ்னு எல்லாமே ஆன்லைனுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ நாம கூட ஃபினான்ஷியல் அசெட்ஸ்க்காக ஆன்லைன் சைட்ல ஷிஃப்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆன்லைன் பிசினஸ். நீங்க ஒரு ட்ராப் ஷிப்பிங் பேஸ்ட் பிசினஸ் பில்ட் பண்ணலாம். ஸோ இன்வென்ட்ரி இல்லாம ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண முடியும். செகண்ட் ஒன் இஸ் வெப்சைட் கிரியேஷன் பிசினஸ். இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரி பிசினஸ்க்கு வெப்சைட் தேவை. நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து AI யூஸ் பண்ணி வெப்சைட் டெவலப் பண்ண கத்துக்கோங்க. அதுக்கு ரொம்பவே டிமாண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் கான்டென்ட், பிளாக்ஸ், எஜுகேஷனல் ஆப்ஸ். இந்த மாதிரி கான்டென்ட்டை கிரியேட் பண்ணினா அது உங்களோட ஆன்லைன் அசெட்டா ஆகிடும். பாசிவ் இன்கமும் வரும். ஃபோர்த் ஒன் இஸ் இ-புக்ஸ். இப்போ இ-புக்ஸ் ரொம்பவே ட்ரெண்ட்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். AI டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்க இ-புக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு Amazon Kindle, iBooks, Google Play மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல செல் பண்ணலாம். இந்த இ-புக்ஸ்க்கு நீங்க ஒன் டைம் எஃபோர்ட் போட்டா போதும், மந்த்லி ரெக்கரிங் இன்கம் வரும். ஸோ ஐடியா என்னன்னா ஸ்விட்ச் டு ஆன்லைன், ஸ்டார்ட் கிரியேட்டிங் ஆன்லைன் அசெட்ஸ். அசெட் நம்பர் 3, ஃபார்ம் லேண்ட். ஆன்லைன் அசெட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை கொடுக்க முடியும்னா அதுதான் அடுத்த பிக்கெஸ்ட் அசெட்டான ஃபார்ம் லேண்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியால மோஸ்ட் ஃபேவரட் ஆக்குபேஷன் என்ன தெரியுமா? ஃபார்மிங். இந்த அசெட் நம்ம கண்ட்ரிக்கு ஃபுட் கிரெயின்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்ம எக்கானமியோட பேக் போனும் அதுதான். ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னைக்காச்சும் AI யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணலாம், டிவி பார்க்க ஸ்டாப் பண்ணலாம், ஃபோன் யூஸ் பண்ண ஸ்டாப் பண்ணலாம். ஆனா சாப்பிடுறத, குடிக்கிறத ஸ்டாப் பண்ண முடியுமா? கண்டிப்பா இல்ல. அண்ட் இந்த ரீசனுக்காக தான் ஃபார்ம் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அது பிகஸ்ட் கேம் சேஞ்சரா மாறும். அண்ட் வை ஃபார்ம் லேண்ட்? இதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் ரீசன் சொல்றேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வேல்யூ அப்ரிசியேஷன். இந்தியால அக்ரிகல்ச்சர் லேண்ட் வேல்யூ எவ்ரி 10 to 12 இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் இஸ் டாக்ஸ் பெனிஃபிட். அக்ரிகல்ச்சர் இஸ் இன்கம் டாக்ஸ் ஃப்ரீ. தேர்ட் ஒன் இஸ் மார்க்கெட் ப்ரூஃப் அசெட். மார்க்கெட்ல ஃபிளக்சுவேஷன்ஸ் நடந்தாலும் ஃபார்ம் லேண்டோட வேல்யூக்கு இம்பாக்ட் வராது. கோவிட்க்கு அப்புறம் ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பீப்புள் எல்லாருமே ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இது ஃபார்ம் லேண்ட்கான டிமாண்டை பூஸ்ட் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபார்ம் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது உங்க போர்ட்ஃபோலியோக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆப்ஷனா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அசெட் நம்பர் 4, பேப்பர் அசெட்ஸ். நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் அசெட்னா அது பேப்பர் அசெட்ஸ். பேப்பர் அசெட்ஸ்னா என்னன்னா ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1 இஸ் ஹை டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். நீங்க இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி ரெகுலரா டிவிடெண்ட் கொடுக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு ஒரு ஸ்டெடியான இன்கம் வரும். நம்பர் 2 இஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். டாப் 50 கம்பெனிஸ் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ஃபண்டை கிரியேட் பண்ணுவாங்க. நீங்க அதை SIP, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல லம்சமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ராபர்ட் கியோசக்கியோட கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்ல இன்வெஸ்டர்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுல OPM அண்ட் OPETன்னு 2 விஷயம் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ஓனர்ஸ் OPM, அதாவது அதர்ஸ் பீப்புள் மணியை யூஸ் பண்ணுவாங்கன்னு. செகண்ட் இஸ் இன்வெஸ்டர்ஸ் OPT, அதாவது அதர் பீப்புள்ஸ் டைமை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. இதுதான் ரியல் வெல்த் கிரியேட் ஆகிற ஏரியா. SIP கால்குலேட்டர்ல 10,000 மந்த்லி இன்டு 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணினா 13% ரிட்டர்னுக்கு ₹1.1 crore வரும். சேம் 30 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணினா ₹4.4 crores வரும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல உங்க இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ மில்லியனர் ஆகிறது ஃபாஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அசெட் நம்பர் 5, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் பிக் அசெட்னா அது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, IPன்னு சொல்லுவாங்க. இந்த அசெட் பத்தி சொல்லணும்னா உங்க கிரியேஷன்ஸ், உங்க ஐடியாஸ், உங்க காப்பிரைட் ரைட்ஸ் இதெல்லாம் தான் உங்க பிகெஸ்ட் அசெட்டா ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன்ல நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணினா அது IP ஆகிடும். புக்ஸ், பிளாக்ஸ், டிசைன்ஸ், எஜுகேஷனல் கோர்சஸ்னு இதை எல்லாம் நீங்க ஒன்ஸ் கிரியேட் பண்ணினா அது உங்களுக்கு லாங் டேர்ம்க்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புக்ஸ் தான் ரொம்பவே ட்ரெண்ட்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரிப்போர்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க புக்ஸோட மார்க்கெட் சைஸ் $2 billion growth ஆகி இருக்குன்னு. அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக்ஸ் கேரி பண்ண பிடிக்காது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எல்லாரும் ஆன்லைன்ல கான்டென்ட் கன்சியூம் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபோன் அண்ட் டேப்லெட்ல புக்ஸை ஈஸியா ரீட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காஸ்ட் எஃபெக்டிவான ஆப்ஷனும் கூட. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா
ஃபர்ஸ்ட் நீஷை செலக்ட் பண்ணதும் இபுக் கண்டென்ட் ரைட் பண்ணுங்க. செகண்ட் ஃபார்மேட் அண்ட் டிசைனை அட்ராக்டிவா பண்ண ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அதை Amazon Kindle, iBooks, Google Play மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல பப்ளிஷ் பண்ணுங்க. அண்ட் இதோட ரிசல்ட் உங்களுக்கு பாசிவ் இன்கம் அண்ட் ராயல்டி இன்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்க கிரியேட்டிவிட்டியை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா கன்வெர்ட் பண்ணுங்க. அது ஒரு பவர்ஃபுல்லான அசெட். அசெட் நம்பர் 6, கமோடிட்டிஸ். இதுதான் லாஸ்ட் பட் மோஸ்ட் பவர்ஃபுல் அசெட், கமோடிட்டிஸ். இது thousands of years டெஸ்டட் அசெட் ஃப்ரெண்ட்ஸ். ராபர்ட் கியோசகி இதை காட்ஸ் மணின்னு சொல்றாரு. கமோடிட்டிஸ்னா என்னன்னா கோல்ட், சில்வர், எனர்ஜி சோர்சஸ் லைக் ஆயில் அண்ட் கேஸ், ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக்லாம் தான். இந்த நேச்சுரல் அசெட்ஸ் எல்லாமே நம்ம எர்த்ல இருக்கு. இது இல்லாம லைஃப் ரொம்பவே டஃப். ராபர்ட் கியோசகி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, எஜுகேஷன் சிஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மணி ஏர்ன் பண்ணு இதை தான் டீச் பண்ணுது. ஆனா அவரோட ஒப்பீனியன் படி கேஷ் இஸ் ஜஸ்ட் அ டாய்லெட் பேப்பர். ஏன்னா கேஷ் கவர்மெண்ட் கிரியேட் பண்றது. எனி டைம் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிடுச்சுன்னா அதோட வேல்யூ 0 ஆகிடும். ஆனா ஆன் த அதர் ஹேண்ட் காட்ஸ் மணி லைக் கோல்ட், சில்வர், கமாடிட்டிஸ் மாதிரி எந்த கவர்மெண்ட்டும் பேன் பண்ண முடியாது. வேர்ல்ட் வைட் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வேல்யூ கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் கோல்ட் ரேட் ஆல்ரெடி ₹1 lakh கிட்ட ரீச் ஆயிடுச்சு. அண்ட் சில்வர் அசெட்ஸும் ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கமாடிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இதுவரை பார்த்த 6 அமேசிங்கான அசெட்ஸ் என்னன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் REITs, ஆன்லைன் அசெட்ஸ், farmland, பேப்பர் அசெட்ஸ், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் கமாடிட்டிஸ். இது ஓவர் நைட்ல ரிச் ஆகும்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க கன்சிஸ்டண்டா இன்வெஸ்ட் பண்ணினா உங்க ஃபியூச்சர் செக்யூர் ஆகும். உங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கேரண்டியா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனி உங்க சாய்ஸ் தான். நீங்க கேஷை ஹோல்ட் பண்ணிட்டு டாய்லெட் பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல அசெட்ஸை பில்ட் பண்ணிட்டு லாங் டேர்ம்க்கு செக்யூர் வெல்த்தை பில்ட் பண்ணுவீங்களா? திங்க் ஸ்மார்ட், ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் க்ரோ பிக். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. another ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் பை பை ஃப்ரம் த டீம் ஆஃப் டெய்லி பூஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.